டைரக்டர் ராஜமௌலி RRR படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்களை வச்சு தான் படம் டைரக்ஷன் பண்ண போறாரு. இது ஆக்டர் மகேஷ் பாபு அவர்கள் நடிக்க போற 29வது படம். இந்த படம் ஹாலிவுட்ல வரக்கூடிய இந்தியானா ஜோன்ஸ் படங்கள் மாதிரி அட்வென்ச்சர் ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிற ஸ்டைலில் தான் இந்த படத்தையும் டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் RRR படத்துக்கு அப்புறமா எதுக்காக இவ்வளவு நாள் கேப் விட்டாரு அப்படின்னா இந்த படத்துக்காக தான். இந்த படத்துக்கான ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, மகேஷ் பாபு அவர்களுடைய லுக் டெஸ்ட், படத்துல நடிக்க போற கேரக்டர் செலக்ஷன் அப்படின்னு படத்துக்கு தேவையான எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆக்டர் பிரியங்கா சோப்ரா ஹீரோயினா நடிக்க போறதா ஒரு கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள் இந்த படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் சமுத்திரக்கனி நடிச்சிருக்க ராமம் ராகவம் படம் February 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ஷன்ல சூரி ஹீரோவா நடிக்கிற படம் தான் ஆமன். இந்த படத்துல ஹீரோயினா டைரக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து 2 போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வணங்கான். இந்த படம் January 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய மேக்கிங் வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மேக்கிங் வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன்ல இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் பிரசாந்த் நீல் ஜூனியர் NTR வச்சு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ஏற்கனவே இந்த படத்துக்கான பூஜை போட்டாங்க. இப்போ ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்டர் சாதிக் கபூர் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தேவா. இந்த படம் January 31 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் இப்போ அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. ஆக்டர் சிவராஜ்குமாருக்கு கேன்சர். இவ்வளவு நாளா அவர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. இப்போ நான் முழுமையா குணமடைஞ்சிட்டேன், எனக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன் சொன்னது தான் சொன்னாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நியூ இயர் ஸ்பெஷலாக லைகா ப்ரொடக்ஷன் டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தல அஜித் நடிச்சிருக்க விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நியூஸால தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கலவரமே வெடிச்சிருச்சு. நம்ம தல அஜித்துடைய படம் பொங்கலுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வரிசையாக நிறைய படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எந்தெந்த படங்கள்லாம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படம் January 10 பொங்கல் 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் ஹீரோ நடிச்சிருக்க வணங்கான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. தருணம் அப்படிங்கிற தமிழ் படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் பாலையா நடிச்சிருக்க தாக்கு ராஜா இந்த படமும் January 12 பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த 4 படங்களும் ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா டைரக்டர் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிச்சிருக்க காதலிக்க நேரமில்லை. இந்த படம் January 14 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்தோடைய பையன் சண்முக பாண்டியன் ஹீரோ நடிச்சிருக்க படைத்தலைவன் படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் காரன் அப்படிங்கிற தமிழ் படம் January 10 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சிபி சத்யராஜ் ஹீரோ நடிச்சிருக்க 10 Hours அப்படிங்கிற படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சீனு ராமசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்க 2K லவ் ஸ்டோரி படம் January 10 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோ நடிச்சிருக்க சுமோ படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேசி பாயா அப்படிங்கிற ஒரு தமிழ் படமும் January 14 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு படம் பொங்கல் ரிலீஸ்க்கு வரல அப்படின்னு சொன்னதுக்காக வரிசையா 7-8 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே பொங்கல் லிஸ்ட்டில் நீடிக்குமா இல்லை வேற ஏதாவது படங்கள் இன்னும் வரப்போதா அப்படின்னு அடுத்தடுத்து அப்டேட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2025 பொங்கலுக்கு வேற மாதிரி ட்ரிப் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஆஹா தமிழ் OTTல ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ஆக்டர் ராம் சரண் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கேம் சேஞ்சர் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகல. கேம் சேஞ்சர் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சகோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.